ஒரு வசனம் என்னை அதிகமாய் தாக்கியது. அந்த வசனத்தை உங்கள் முன்பாய் வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். வாழ்க்கை என்பது இட்ஸ் ஆல் அபவுட் கன்ஃபர்மேஷன்ஸ். லைஃப் இஸ் அபவுட் கன்ஃபர்மேஷன்ஸ். am I right to say that? இன்றைக்கு வாழ்க்கையில ஒரு உறுதியான ஒரு வார்த்தை இல்லைன்னா அடுத்த கட்டம் நம்ம போக மாட்டோம். புரியலையே பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, இப்ப நம்ம டிக்கெட் எடுத்து சென்னைக்கு போகிறோம். டிக்கெட்டை வாங்கிட்டோம். அந்த டிக்கெட்டை வாங்கினதுனால நான் அந்த விமானத்துக்குள்ள ஏற முடியாது. ஏனென்றால் அந்த விமானத்திலிருந்து எனக்கு ஒரு இமெயில் அது என்ன சொல்லணும், ஐ hereby confirm that you can fly அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம விமானத்துல ஏற முடியும். அப்படிதானே? இப்ப மலேசியால ஒரு காரியத்தை போட்டுட்டான். என்ன போட்டுட்டான்? வெஹிக்கிள் என்ட்ரி பர்மிட். அதையும் நான் போட்டு 1.5 மாசம் ஆகுது. இப்ப எதுக்கு காத்து இருக்கிறேன்? கன்ஃபர்மேஷன் இமெயிலுக்கு காத்திருக்கிறேன். அந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்தாதான் நான் போய் மலேசியாக்குள்ள என்னுடைய வாகனத்தை ஓட்டி கொண்டு போக முடியும். இது புதிய சட்டம். இல்ல பாஸ்டர் புரியல. சரி, புரியுற மாதிரி பேசுறேன். இப்ப நான் ஒரு பொண்ணை பார்க்க போறேன். சரி, நான் சரியில்லை. இப்ப ஒருத்தனை பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு பார்க்க போனதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளை சொல்றான், எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு. சந்தியாவை எடுத்துக்கோமே, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த பையன் சந்தியாவை பிடிச்சிருச்சுன்னு சொன்னதுனால எல்லாம் ஓகேன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. ஏனென்றால் இந்த வாயிலிருந்து புறப்படணும். என்ன இதுன்னு, எனக்கு அபாங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் அடுத்த கட்டம். கன்ஃபர்மேஷன் யாருகிட்ட இருந்து வரணும்? அந்த பெண்ணுகிட்ட இருந்து வரணும். புரியலையா? ஓ, சந்தியா யாருன்னு புரியலையா? ஓகே ஓகே, சந்தியா அங்கதான் உட்கார்ந்துருக்கு. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? இன்றைக்கு ஒரு வாழ்க்கை என்பது ஒரு உறுதி மொழி வருகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா? அமைதியாய் காத்திருக்கணும். அதே போல மோசே ஒரு நாள், மோசேக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவனிடத்துல கர்த்தர் ஒரு மேலான ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டார். God has entrusted a very big responsibility to him. என்ன பொறுப்பு? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வனாந்தரத்துக்கு கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும் என்று ஒரு வாக்கை கொடுத்தார். அதை பார்க்கலாமா? வாங்க திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராகமம் 33:12 வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. Amen. Amen. That's in King James. Is there anybody else in English? Moses said to the Lord, you have been telling me, reach these people, but you have not let me know whom you will send me. Enough. Lord, you told me that I am going to be the leader, I'm going to lead these people, but you have not told me who will be coming with me to be my assistant. என்னோடு ஒருவன் வரணும், அதை யார் என்று நீங்க சொல்லவில்லை என்று மோசே ஆண்டவரிடத்துல புலம்புகிறான். மோசேயை குறித்து நமக்கு தெரியும். அவனுடைய அழைப்பு எங்க ஆரம்பித்தது? முட்செடியின் நடுவில் ஆரம்பித்தது. At the burning bush his calling started. அந்த முட்செடியின் நடுவில் அழைக்கப்பட்டு புறக்கணித்து வேண்டாம் என்று சொல்லி அதற்கப்புறம் அவனை கர்த்தர் உயர்த்தி ஒரு மேலான ஒரு சிறந்த ஒரு தலைவனாய் கர்த்தர் மாற்றினார் என்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவன் கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்தான் என்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதற்கப்புறம் என்ன நடக்கிறது? அவன் தேவனோடு ரொம்ப இணைந்துட்டான். இப்ப தேவன் அவனோடு பேசுகிறவராய் அவன் தேவனோடு பேசுகிற ஒரு உறவுக்குள்ள வந்து விட்டார். எத்தனை பேருக்கு தெரியும் வாழ்க்கையில இன்றைக்கு தனியா இருக்கிறவனுக்கு யாராச்சும் என்னோடு கூட வந்தா நல்லதா இருக்கும்னு நினைப்பான். அப்படிதானே? Sometimes when we feel we are so much alone, we want somebody to come. எதற்கு? என்னோடு இணைந்து என்னோடு பேசுவதற்கு, என்னோடு பழகுவதற்கு, எனக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு, எனக்கு ஒரு உற்சாகமான வார்த்தையை சொல்லுவதற்கு, எனக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு எனக்கு ஒருவர் தேவை. சில நேரங்கள் நான் அப்படிதான் நினைப்போம். இப்ப அவனும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி. ஏனென்றால் அவன் அழைத்து கொண்டு போகிற ஜனங்கள் 100 பேர் 200 பேர் இல்ல, லட்சக்கணக்கான ஜனங்கள். There were close to 1 million people. That includes men, women and children. And he was leading as one leader. அவனுக்கு பிரச்சனை இருக்குமா இருக்காதா யோசிச்சு பாருங்க. அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, யாரையுமே எனக்கு அனுப்பலையேன்னு. அவன் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறான். பாருங்க, ஆண்டவருடைய கரத்தை அவன் பார்த்திருக்கிறான். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய கரத்தை அவன் பார்த்திருக்கிறான். He has seen the hands of God. He has talked with God. தேவனோடு பேசியிருக்கிறான். தேவனுடைய மகிமையை அவன் பார்த்திருக்கிறான், உணர்ந்திருக்கிறான். அந்த சீனாய் மலையில போய் 10 கட்டளைகளை எடுக்கும் போது அவனும் தேவனும் உறவாடினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. So he has had a very big encounter with God, but one more thing he wanted from God. என்னது? அவருடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்றான். அவருடைய முகத்தை நாம் பார்க்கணும்னு சொல்றான். ஆண்டவர் மோசே வாழணும்னு சொல்லி
அவருடைய முகத்தை காட்டல, என்னத்தை காட்டுறாரு? அவருடைய பின்பகுதியை காட்டுகிறார். எத்தனை பேருக்கு தெரியும் வசனம் அப்படிதான் சொல்லுது? ஆண்டவர் முகத்தை ஏன் மோசே கிட்ட காட்டல சொல்லுங்க பாப்போம்? செத்து போயிடுவான். மோசேயோட தேவனுடைய முகத்தை பார்த்தா he will die because he is a most holy God and we are the most worst sinners. நாம் பாவிகள், அவரோ பரிசுத்த கண்ணர். அவரை பார்க்க முடியாது. அதனால பின்புறத்தை அவன் பார்க்கிறான். பாருங்க, சில நேரங்களில் நானும் நீங்களும் தேவனை பார்க்கிறவர்களாக இருக்கணும். அது அவசியம். ஏனென்றால் அவன் தேவனிடத்தில் முழுமையை கேட்கிறான். ஆண்டவரே, நான் உங்க முகத்தை பார்க்கணும். I want to be so much in love with God that I don't want to have portions. I want to see the entire you, Lord. That's what he was asking. ஆனா ஆண்டவரை முகத்தை பார்க்க முடியாது, பின்பகுதி ஆண்டவர் காட்டுக்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, let's just say the Lord is standing there. Let's just say the Lord is standing. அவர் அங்க நிற்கிறாரு, ஆனா அவருடைய பின்பகுதி தான். அப்படின்னா அவர் வந்து காப்பாக்கு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். I would like to see him like that. You know why? அவருடைய பின்பகுதியை பார்த்தா கூட எனக்கு போதும். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் அவர் அங்க இருக்கிறார் என்று. அடுத்து என்ன தெரியுமா? அவர் இந்த இடத்தை விட்டு வெளியே போகிறார். எனக்கு தெரியும் அவர் அந்த இடத்தை விட்டு எங்கே போகிறார் என்று சொல்லி நானும் பின்தொடர்ந்து போக முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? அதனால ஆண்டவருடைய முழுமையை நானும் நீங்களும் தேடக்கூடியவர்களா இருக்கணும். யாரை போல? மோசேயை போல. ஏனென்றால் இன்றைக்கு மாறுகிற உலகத்துல தேவனை அதிகமாய் தேடுவது கடினமாய் இருக்கிறது. சபையை குறித்து தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். சபையில இருக்கிறவர்களை குறித்து தான். இந்த சபையில பொதுவா சொல்றேன், தேவனை தேடுகிறது கொஞ்சம் கடினமாய் இருக்கிறது. இன்றைக்கு அவன் மகிமையை பார்க்கணும்னு சொல்லுகிறான். மகிமையை பார்த்தாலே போதும் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நாம் சில நேரங்களில கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்தான்னு சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்? ஆண்டவரை நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா போதும். ஏன்? அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்னுடைய கோட்டா சுடா அபேஸ், கோட்டா சந்திக்கப்பட்டது, போதும், ஞாயிற்றுக்கிழமை போதும் அப்படின்னு சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு வாழ்க்கை வித்தியாசமாய் போய்கொண்டு இருக்கிறது. நானும் நீங்களும் கடைசி நாளின் திருச்சபை. கடைசி நாளின் திருச்சபை. I want to speak about the last days. எனக்கு வருகிற காலங்களில் கர்த்தர் சுத்தமான கடைசி காலங்களில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாருங்க, திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராகமம் 33 1ஆம் வசனம், 2வது வசனம், 3வது வசனம். யாராச்சும் படிங்க பாப்போம். உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியரையும் பெரிசேயரையும் ஏவியரையும் எபூசியரையும் துரத்தி விடுவேன். ஆமென். அப்புறம் ஆனாலும் வழியிலே நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். Amen. Can I have verse 1 again in English? Then the Lord said to Moses, leave this place, you and the people you brought up to the land of Egypt, and go up to the land I promised. Okay. Verse 3. Go up to the land flowing with milk and honey, and I will not go with you. I will not go with you. Because you are stiff-necked. இங்கு நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர் கோபமுள்ள ஒரு தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் கொஞ்சம் கடுப்பா இருக்கிறார். ஏன் சொன்னா, பாருங்க, இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து அந்த பாலும் தேடும் ஓடுகிற தேசம் வரைக்கும் அவர்கள் தேவனுடைய கரத்தை பார்த்திருக்கிறார்கள். They have seen the hands of God. அவர்கள் அற்புதத்தை பார்த்திருக்க. ஐயா, செங்கடலை ஒரு மனுஷன் பிளக்க முடியுமா? அதை கர்த்தர் அவர்களுக்காக செய்தார். மன்னாவை, தேவ தூதர்கள் உண்ணும் உணவை அவர் யாருக்கு கொடுக்கிறார்? இந்த ஜனங்களுக்கு தான் சாப்பிடுன்னு வனாந்தரத்தில் கொடுக்கிறார். ஐயோ, நான் எனக்கு வெஜிடேரியன் பிடிக்காது, எனக்கு நன்வெஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் காடையை குமிக்கிறார். இது எல்லாமே அற்புதம் என்று ஜனங்கள் அறிந்தார்கள். ஆனாலும் இந்த தேவனை அறிந்தும் அறியாததை போல வாழ ஆரம்பித்தார்கள். ஏன்? அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒரு வடிவத்தை பார்த்து இதுதான் தேவன் என்று சொல்லும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓ, இதுதான் தேவன், என்னுடைய தேவன் தேவன் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். Do you understand what I am saying? இன்றைக்கு ஒரு பெரிய தேவனை, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை ஒரு சொரூபத்தோடு இடைப்படும் போது நம்முடைய தேவன் சின்னதா மாறுகிறார். அது அவருக்கு பிடிக்காது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? God is so big. I can never stretch my hand to say this is how big God is. And God is so big. When you compare God with an idol,
God becomes so small, and I don't think God likes that. அவரை மற்றவர்களோடு ஈடு கட்டுவது அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஏனென்றால் 10 கட்டளைகள் முதல் கட்டளை என்ன சொல்றாரு? வேற ஒரு தேவன் இல்ல, நீ எந்த சொரூபத்தையும் செய்யக்கூடாது, எந்த வடிவத்தையும் வணங்கக்கூடாது என்று சொல்லுகிற தேவன் மத்தியில இப்ப அவர் சொல்றாரு, நீ போப்பா மோசே, நீ போ. ஏன் ஆண்டவரே நான் போனோம்? நீங்க எங்க? நான் வரமாட்டேன். ஏன்? நான் வந்தனா உங்களெல்லாம் கொண்டு போட்டுருவேன்றார் ஆண்டவர். எதனால ஆண்டவரே? ஏனென்றால் நீங்க தான் வழங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிறீங்களே, திருப்பி 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 விழுந்து கொண்டு இருக்கிறவர்களா இருக்கிறீங்களே. நான் வந்தனா ஆகாது. உனக்கு வேணுமா பாதுகாப்பு வேணுமா? நான் என்னுடைய தூதனை அனுப்புறேன், நீங்க போங்கன்னு சொல்றாரு. பாருங்க, அந்த கோபத்துல கூட நீ இனிமே அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போக வேணாம், கட் பண்றேன் அப்படின்னு கூட சொல்லல. அவர் சொல்றாரு, நீ போ, நீ ஓடு, நீ கானானுக்கு போ, நான் என் தேவ தூதன், ஆனா நான் உன்னோட வரமாட்டேன் அப்படின்ற. ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இப்ப கொஞ்ச நேரத்துல மனம் மாறி 4வது வசனத்தை பார்க்கும்போது அவர்கள் துக்கித்து போகிறார்கள். 4வது வசனம் என்ன சொல்லுது? துக்கமான வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். What verse 4 says? And the people heard these distressing words. They began to mourn, and no one put on any ornament. ஐயா, சில நேரங்களில் எனக்கு தேவன் வேணும், சில நேரங்களில் எனக்கு தேவன் வேண்டாம் என்று சொன்னால் எப்படி முடியும்? ஆண்டவர் என்ன டிஷ்யூ பேப்பரா? வேண்டும் போது பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கி எறியறதுக்கு ஆண்டவர் அப்படி அட்டவர் அல்ல. இந்த ஜனங்கள் அதை தான் செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தான் செய்தார்கள். அவ்வளவு பார்த்து, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும் போது நீங்க வேணும், அதுக்கப்புறம் அந்த வடிவம் தான் வேணும், அற்புதம் செய்யும் போது நீங்க வேணும், அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த வடிவம் தான். எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப அதை தான் அவர்கள் பார்க்கிற. இப்ப ஆண்டவர் வரலன்னு மோசே சொன்னதோ அவர்கள் துக்கித்து போய் விட்டார்கள். ஏனென்றால் ஆண்டவர் வராம அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மோடு வரவிட்டால் இன்றைக்கு உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது. நீங்கள் சாதாரணமான ஜனங்களா தான் இருக்கணும். ஆனால் என்னையும் உன்னையும் காண்டவர் அழைத்தது சாதாரணமாய் வாழ்வதற்கல்ல, அசாதாரணமாய் வாழ்வதற்கு. எத்தனை பேருக்கு புரிகிறது? God has called you not to be just a natural person. He wants to allow you to become a supernatural person, and for that you need the presence of God. எத்தனை பேருக்கு புரிகிறது? You need the presence of God. அந்த தேவ பிரசன்னம் இல்லன்னா முடியாது. மோசே சொல்கிறான், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் ஒண்டி எப்படி ஆண்டவரே நான் போவேன், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க, எனக்கு நீங்க கொடுத்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் 14வது வசனத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இப்பதான் அந்த வார்த்தை ஆரம்பமாகுது. போதும். அவர் அதற்கு அப்புறம் what does it say in English? The Lord replied, my presence will go before you. Yes. ஆண்டவர் சொல்கிறார், அவன் வேணா இவன் வேணா, நான் உன்னோட வரேன்னு ஆண்டவர் திருப்பியும் சொல்லுகிறார். புரியுதுங்களா? அதாவது இன்றைக்கு என்ன சொல்ல வர, எத்தனை பேருக்கு தெரியும் தேவன் நம்மோடு வருகிற ஒரு அனுபவம் அது வித்தியாசமான அனுபவம். ஆண்டவர் நம்மோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கைங்கயா. இன்றைக்கு எகிப்திலிருந்து சிறையிருக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் போல நம்ம வாழ்ந்துடக்கூடாது. ஒருத்தன் சொல்றான், அங்க இருக்கிற எகிப்தில் இருக்கிற வெங்காயம் நல்லா இருக்குன்றான், வேதத்தில் இருக்கு. அவன் பழச பார்த்துட்டு அங்குள்ள வெங்காயம் நல்லா இருக்கு, இங்க ஒண்ணுமே கிடைக்கலையா அப்படின்றான். ஐயா, நம்ம பழைய வாழ்க்கையை தாண்டி வந்தவர்கள், ஒரு ஆமேன் சொல்லுங்க நல்லா. அப்படியேப்பட்ட ஒரு பழைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் பிரவேசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார், என் பிரசனம் உன்னோடு வரும் என்று சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாய் போகும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் நம் மத்தியில வருகிற ஒரு வாழ்க்கை, அவர் என்னோடு இந்த பயணத்துல வருகிற ஒரு வாழ்க்கை, அது ஒரு அழகான வாழ்க்கை, ஒரு திருப்தியான வாழ்க்கை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அது பார்க்க கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும். But when God comes with us, it is going to be a very pleasant journey. It's going to be a fantastic journey. ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒரு வனாந்தர வாழ்க்கையை போல வாழுகிறேனே. ஆகார் வனாந்தரத்துல வாழ்ந்தா உண்மைதானே, ஆனால் அந்த வனாந்தர வாழ்க்கைக்குள்ள ஆகாரை சந்தித்தது என் தேவன் தானே. யோசிச்சு பாருங்களேன், யோனாவை கர்த்தர் தண்ணிக்குள்ள தள்ளா, அந்த ஆழத்துல கூட கர்த்தருடைய கரம் அங்கு காணப்பட்டது. இன்றைக்கு நீ ஆகாரை போல இருக்கலாம், அல்லது ஒரு யோனாவை போல ஒரு ஆழத்துல விழுந்து கிடக்கலாம். ஆனால் தேவ பிரசனம் உன்னுடைய வாழ்க்கையின் நடுவில் இருக்கும் என்று சொன்னா உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போட தயாராக இருக்கிறார். அதற்கு நானும் நீங்களும் ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆமென் என்று சொல்ல முடியும்? ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லணும். ஏனென்றால் the presence of our God in our life journey. நான் தினமும் சொல்லுவேன், வாழ்க்கை என்பது ஒரு பயணத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. It's a journey.
எங்கே ஆரம்பிக்கிறோம்? பிறக்கும் போது ஆரம்பிக்கிறோம் இந்த பயணத்துல. எங்க முடியுது? மரணத்துல முடிகிறது. அப்ப இந்த வாழ்க்கையின் பாதையில ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு பகுதியில, ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு மினிட் நம்மோடு இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. கலக்கம் வரும். அப்படி பார்க்கும்போது கலக்கம் வரும்போது we are people who live by sight and not live by faith. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ சூழ்நிலையை பார்த்து வாழாத, விசுவாசத்துல வாழு. அப்ப விசுவாசத்துல வாழணும் எப்படி? நீ விசுவாசித்தால் தேவன் மகிமையை காண்பாய் என்று வசனம் சொல்லுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லாமே நல்லா போய் கொண்டிருக்கும் போது நானும் நீங்களும் கரத்தை தூக்கி அல்லேலூயா ஆமென் என்று பேசுவோம். எல்லாமே நல்லா போகலனா எங்க ஆண்டவரே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருப்போம். காது உள்ளவர்கள், பிரியமானவர்களே, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாய் போவது ஒரு முக்கியமான காரியம். ஒரு சாட்சி சொல்றேன், கேட்குறீங்களா? என் அன்பு ஊழியக்காரன் அவர் இறந்து போனார். இறந்து போனதுக்கு அப்புறம் 2020 நான் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தினேன். இன்றைக்கு 2024 4 ஆண்டுகள் முடிய போகுது. ஆனால் இந்த 4 ஆண்டுகள்ல நம்முடைய சபை சின்ன சபை, எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய பாதையை பார்க்கும்போது யார் யார் என்னை இழிவாய் பேசினார்களோ, எந்தெந்த ஊழியக்காரன் இழிவாய் பேசினார்களோ, இன்றைக்கு அவர்கள் என்னை தேடி என்னை நோக்கி போன் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தியிருக்கிறார். நான் பெருமைக்கு சொல்லல, நான் சாட்சிக்கு சொல்றேன். எந்தெந்த தேசத்துக்கு என்னால போக முடியாதோ அந்தந்த தேசத்துக்கு கர்த்தர் அங்க போய் நிறைத்திருக்கிறார். நிறுத்தி எப்படி தெரியுமா சொல்றாங்க? ஐயா நீங்க திருப்பியும் வந்தீங்கன்னா ப்ளீஸ் எங்க சபைக்கு வந்து திருப்பியும் எங்க மத்தியில ஊழியம் செய்யுங்கன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கார். ஐயா நம்ம சாதாரணமானவர்கள், புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? நம்ம சாதாரணமானவர்கள். ஆனால் தேவனுடைய பிரசனம் நமக்குள்ளேயும் நம்மோடு போகும்போதும் என்னை உயர்த்தி வைக்கிற தேவன், உன்னை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனா இந்த தேவ பிரசனத்தை உணர்கிறது மட்டுமில்ல, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் தேவனுடைய பிரசனம் எனக்குள்ள வரும்போது அதுல பலன்கள் உண்டு. பலன்கள்னா என்ன தமிழ்ல, ஆங்கிலத்துல ரிவார்ட்ஸ். There are rewards when God's presence comes with us. என்ன ஆண்டவரே, என்னதான் பிரச்சனை, என்ன எனக்கு என்ன ஆசீர்வாதம் என்னதான் இருக்குன்னு சொல்லும்போது நான் முதல் காரியத்தை உங்கள் மத்தியில வைக்க ஆசைப்படுகிறேன். நேரம் இல்ல. அதாவது தேவனுடைய பிரசனம் உன்னோடு போகும் என்று சொன்னால் எனக்கு அவர் இளைப்பாறுதலை தருகிறார். எனக்கு அவர் எதை கொடுக்கிறார்? முதல் காரியம் இளைப்பாறுதலை தருகிறார். இளைப்பாறுதல்னா என்ன? அப்படி என்ன? பரவாயில்ல, வேலைக்கு போக வேணாம், ஸ்கூலுக்கு போக வேணாம், நாளைக்கு எல்லாருமே போய் ரெசிக்னேஷன் லெட்டர் போட்டுட்டு பாஸ்டர் சொல்லிட்டாரு யாருமே வேலைக்கு போக வேணாம். ஏன்? ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுப்பார். அது முட்டாள்தனம். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேனே? அதாவது இங்கு ஆண்டவர் சொல்லுகிற இளைப்பாறுதல், when God talks about a rest, it's totally a different meaning. அது ஒரு வித்தியாசமான அர்த்தம் இருக்கிறது. இளைப்பாறுதல் என்று சொல்லும் பொழுது அவருடைய சமாதானத்தை, அவருடைய சாந்தத்தை, அவருடைய என்ன சொல்லுது அந்த வார்த்தை, என்ன வார்த்தைன்னு சொன்னா திருப்தியை எனக்கு கொடுக்கிறார். புரியுதுங்களா? திருப்தி. ஐயா இந்த 3 காரியமும் தேவனுடைய பிரசன்னம் உன்னை நடத்தாமல் இருக்கும் என்று சொன்னா இந்த 3 காரியமும் உங்க வாழ்க்கையில இருக்காது. Peace will be absent in your life if God is not present in your life. You will never live a satisfying life if God is not present in your life. But if God is leading you, கர்த்தர் உன்னை நடத்துகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நீர் உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொல்லும்போது உனக்கு ஒரு சமாதானம். எப்படிப்பட்ட சமாதானம்? உலக சமாதானம் இல்ல, தேவன் உனக்கு கொடுக்கிற ஒரு மெய்யான தேவ சமாதானம், ஒரு ஆறுதல், ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். பாருங்க, சில நேரங்களில உலக காரியங்கள் என்னையும் உன்னையும் தாக்கும் போது என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிடுறோம். அந்த சோர்வு வரும்போது முதல் தாக்குதல் யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு தான். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல. அடுத்து என்ன தாக்குதல் தெரியுமா? சபைக்கு. என்னையா? இல்ல நான் சபைக்கு வரமாட்டேன். ஏன்? ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல. அப்படின்னா உனக்கு ஆண்டவரே தெரியலன்னு அர்த்தம். இன்பத்திலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் மனைவியோடு இருப்ப, ஆனா தேவனோடு இருக்க மாட்டேன். என்னையா நியாயம் இது? என்ன நியாயம்? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர், அதாவது பாருங்க, யோசேப்பை கர்த்தர் அழைத்தார். கர்த்தரை யோசேப்பை அழைத்து ஒரு பிரதமராய் எகிப்துக்கு மாற்றணும்னா he had to go through a pit and then he comes out, he has to go into a prison.
and then he goes into a palace. ஆண்டவர் என்னையும் உன்னையும் உயர்த்துகிறதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வர்ற வரைக்கும் நான் ஒரு குழியின் அனுபவத்துக்குள்ள போவேன், அதுக்கப்புறம் ஒரு சிறை அனுபவத்துக்குள்ள போவேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சிங்காசனத்தின் அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய சமூகம் எனக்கு முன்பாய் போகும்போது எனக்கு ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும். வேலையில ஒரு சமாதானம் இருக்கும், வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்கும். இன்றைக்கு மனைவி இப்படியாய் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறா, கணவன் இப்படியாய் கஷ்டப்படுத்திக் கொண்டு, அப்படியெல்லாம் நம்ம பேசுவோம். ஆனால் ஆண்டவரே உங்க சமூகம் எனக்கு இருக்கிறது என்று இன்றைக்கு நான் வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் பிடித்துக் கொண்டு இருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எனக்கு தேவை நீங்க உங்க சமாதானம் அப்படின்னு கேட்டு பாருங்க, ஜெபித்து பாருங்க, அந்த சமாதானம் உங்களை அணுகி கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. You need to ask of God, because today we are asking for cars, we are asking for riches, we are asking for a new job, we are asking for promotions, but we are not asking for the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை கேட்க மாட்டோம். எனக்கு காரை கொடுங்கப்பா, இந்த அந்த அந்த உயரத்தில் இருக்கிறானே அவனை தூக்கிட்டு அந்த இடத்துல என்னை நிறுத்திருங்கப்பா அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா மறந்துட்டோம், தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கும்னா உயர்வு நிச்சயமாய் வந்துவிடும். ஒரு உயர்வுக்குள்ளேயும் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் கர்த்தர் நிறுத்தி விடுவார். ஆனாலே அதை அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவம் வேண்டும் என்று சொன்னா தேவ பிரசன்னத்துக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையை நீ கட்ட வேண்டும். என்ன சொல்றேன், நான் சொல்றது புரியுதுங்களா? இன்றைக்கு வருத்தம் இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது. யாருக்கு இல்லைங்க? எனக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கு, குழப்பம் இருக்கு. அநேக காரியங்களில் குழப்பம் இருக்கு. ஊழியத்தை குறித்து குழப்பம் இருக்கு, ஜனங்களை குறித்து குழப்பம் இருக்கு. என்னடா இவங்க இப்படிலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி எனக்கும் சில நேரங்களில் சோர்வு வருகிறது. இவ்வளவு நாள் வார்த்தையை கேட்டு ஒரு மனமாறுதல் இல்லையே என்று சொல்லுகிற சோர்வு எனக்கு இருக்கிறது. இந்த இந்தியாவுக்கு போயிருந்தோம், எத்தனை பேர் உற்சாகப்பட்டாங்கன்னு தெரியாது, என்னோடு வந்த 12 பேரும். ஆனால் I was strengthened. எனக்கு அந்த பலன் தேவைங்க. எப்படி சொல்றேன், ஒரு உதாரணத்தை சொல்றேன், கேட்குறீங்களா? கோச்சிக்க மாட்டீங்களே? இந்த கடைசி ஆமேன்னு சொல்லும்போது அந்த 3 பேர் 4 பேருடைய ஆமேன் தான் எனக்கு கேட்குது. அங்க ஆமேன்னு சொல்லும் போது அந்த இடமே அதருது. புரியுதுங்களா என்ன சொல்ல வர? இன்னைக்கு ஜனங்க அவ்வளவு தாகமா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களாம் தாகமா இருக்கிறீங்களா, இல்லைன்னா ஒரு வாரம் சாப்பிடாம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரீங்களான்னு கூட எனக்கு தெரியல. இன்றைக்கு நமக்கு தேவை தேவனுடைய பிரசன்னம். அந்த தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ள வரும்போது என்னுடைய சோர்வுகளை அவர் எடுத்து போடுவார். மத்தேயு 11:28 என்ன சொல்றார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இன்றைக்கு வருத்தம் உண்டு, பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கிறேன், ஆனாலும் நான் தேவ சமூகத்துக்கு வரமாட்டேன். ஏன்? அவனிடத்துல போனா ஏதாச்சும் ஒரு உதவி டெம்பரவரி கிடைக்கும். டெம்பரவரி உனக்கு கிடைக்கும், நிரந்தரம் உனக்கு கிடைக்காது. எனக்கு டெம்பரவரி வேணுமா, நிரந்தரம் வேணுமா? I want something which is permanent. I don't want something that is temporary, because temporary will never last. தற்காலிகமா இருக்கிறது, அது நீடிக்காது. நிரந்தரம் எனக்கு தேவை. அப்ப எனக்கு என்ன தேவை? தேவனுடைய சமூகம் எனக்கு முன்பாய் போனா எனக்கு இளைப்பாறுதல் உண்டு. இரண்டாவது காரியம், தேவனுடைய சமூகம் எனக்கு முன்பாய் போகும் என்றால் I stand to be distinguished. தேவ பிரசனம் எனக்கு நம்மை வேறு பிரிக்கப்பட்டவர்களாக ஆக்குகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? Okay, what is the meaning of being distinguished? Different from others, set apart, separate. How many of you like to be separated? I like to be separated. வேலை இடத்துல 10ல் 11 இருக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? கையை தூக்குங்க பார்க்க, நான் பார்க்கணும். கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். அதாவது வேலை இடத்துல சும்மா 10 பேர்ல நானும் ஒருவனா இருந்துறேன். யாருக்காச்சும் ஆசை இருக்கா அந்த மாதிரி? ஏன்னா எந்த இடத்துலயும் வேலை இடத்துல சரி, அம்மாலாம் வேலை செய்யல, சுசிலா அம்மாலாம் வேலை செய்யல, வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய அந்த தாய் என்ற ஸ்தானத்துல ஒரு உயர்வில் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அவங்க பிள்ளைகள் அவங்கள கொட்டி கொட்டி ஒரு மூலையில உட்கார வைக்கிறது அவங்க விரும்ப மாட்டாங்க. என்னைக்குமே ஒரு உயர்வில் இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நீ தனித்து காணப்படுகிறவனாய் காணப்படுகிறாய். அது பள்ளிக்கூடமா இருக்கட்டும், அது வேலையா இருக்கட்டும், அது எந்த இடமா இருக்கட்டும், கர்த்தர் உன்னை வித்தியாசமாய் பார்ப்பார். ஆண்டவர் மட்டும் உன்னை வித்தியாசமாக பார்க்க மாட்டார். யாரு? உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் வித்தியாசமாய் பார்ப்பார். இது வரைக்கும் பார்க்கலையே பாஸ்டர், அப்ப நீ செக் பண்ணும் உன் வாழ்க்கையில தேவ பிரசனம் இருக்கா இல்லையா. வேற பிரசனத்தோடு இருப்ப, அதனாலதான் நீ 10ல் 11வது நபரா இருக்கிற. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? You need to have the presence of God in your life so that you can be seen as a distinguished person.
ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் உங்கள் மத்தியில காணப்பட வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருகிறோம். ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவர்களை நானும் நீங்களும் கர்த்தர் பார்க்கிறார். ஆனா சில நேரங்களில் நாம் நம்மை அப்படி பார்க்கிறோமான்னு தெரியாது. இன்றைக்கு தேவன் நம்மோடு இருக்கிறதுனால தான் பாருங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலகத்தானுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. There is only one difference between the people in the world and the people inside the church. Do you know what's that? It's not that. அவர்களுக்கு தேவ பிரசன்னம் இல்ல, நமக்கு தேவ பிரசன்னம் இருக்கு. அவ்வளவுதாங்க. இதுக்கு பெரிய ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையில்லை. அவர்களுக்கு தேவ பிரசன்னம் தெரியாதவர்கள். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க தேவ பிரசன்னத்தை அறிந்தவர்கள், ருசித்து பார்த்தவர்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். அதுதான் வித்தியாசம். இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்போது உனக்கு இளைப்பாறுதலை ஆண்டவர் மட்டும் கொடுக்கல, அவர் சொல்ற உன்னை நான் தனியா பார்க்கிறேன் சொல்றாரு. இன்றைக்கு தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த தேவ பிரசன்னம் என்று சொன்னால் தேவன் இந்த இடத்துல வாசம் செய்கிறவர், அப்படித்தானே? அப்ப அந்த தேவ பிரசன்னத்துல வந்திருக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? அந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி வரோம். அந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட சில நேரத்துல முக்கி தான் வரோம். என்னப்பா அப்படின்னு, இல்ல பாஸ்டர் ஓவர் டைம் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அந்த ஓவர் டைம் செய்யாம இருந்திருக்கலாம் தானே. செய்யலன்னா கொஞ்சம் காசு குறையும் பாஸ்டர். இன்னைக்கு பணம் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியக்கூடியதா இருக்கிறது, அப்படிதானே? இட்ஸ் சம்திங் லைக் மணி இஸ் ரன்னிங் அவர் லைஃப் டுடே. and I want you to change that mindset. பணம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. பணம் இல்லைன்னா நம்ம இப்படிலாம் போட முடியாது. பணம் தேவை. ஆனா பணத்துக்கு மேலாய் வசனம் அப்படியாய் ஆத்திரமாகத்தில் இருக்கு. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து, யார் கொடுக்கிறா ஞானத்தை? And God is the one who gives me wisdom to generate wealth. புரியுதுங்களா? சோ நம்முடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? தேவன் மேல. ஏன்னா அவர் தான் பணத்தை எனக்கு கொடுக்க முடியும். இன்னைக்கு நான் தேவன் மேல பணத்தை, அதாவது தேவன் மேல கவனத்தை சேர்க்காம பணம் 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 செல்வாக்கு, ஒரு உயரத்துக்குள்ள நான் வரணும். எல்லாருக்குமே ஒரு ambition. We all have an ambition to be someone one day. But that ambition must never be set apart without God. உன்னுடைய திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள், வாழ்க்கையின் திட்டங்களில் நீ ஆண்டவரை நுழைத்துக் கொள்ள வேண்டும். நீ ஆண்டவரை நுழைத்து நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் இருக்கும். ஜனங்கள் பார்க்கும்போது அவளிடத்துல ஏதோ ஒன்று வித்தியாசமாய் தெரிகிறது என்று சொல்வார். Because you have the presence of God, God puts you apart. You stand to be distinguished. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்னு? நம்ம வித்தியாசமாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நமக்கு சிந்தை எல்லாமே என்ன? யோசிச்சு பாருங்க. இந்த வாரத்துல எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நான் நினையணும், நான் நிறைஞ்சிருக்கணும், அப்படி எத்தனை பேர் யோசிச்சிருக்க முடியும்? இல்லையே. நம்ம இன்னைக்கு என்ன யோசிப்போம்? அடுத்து என்ன வேற பட்டாயம் வேலை எங்க தேடலாம்? இல்லன்னா இந்த வேலையில சம்பளம் குறைவா இருக்கு, வேற எங்கேயாச்சும் தேடலாமா? கவனம் அப்படிதான் இருக்கும். இந்த கறியை சமைக்கிறது, இந்த வருஷம் ஒரு கோழி கறியை வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா தேவனை பற்றி சிந்தை எப்ப வரும்? ஒரு SMS வரும், நாளைக்கு ஆராதனை. நாளைக்கு ஆராதனை, ஐயோ போயிடணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த இடத்துல எல்லாரும் எப்படி உட்காந்துருப்போம்? இயேசு கிறிஸ்துவோடைய பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே உட்கார்ந்துருப்போம். இப்படியே ஏன்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஞாயிற்றுக்கிழமை பார்த்து தீர்மானிக்க முடியாது. எப்ப தீர்மானிக்கலாம்? திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் தீர்மானிச்சிடலாம் அவன் வாழ்க்கை எப்படி, அவன் உண்மையான கிறிஸ்தவனா, அவன் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவனா என்பது. புரியுதுங்களா? நான் யாரையும் குறைவா பேசல. If you want to know whether a person is a true child of God, you need to see how he lives his life from Monday to Saturday. Then we will be able to know. Because Sunday everybody is like a Saint Paul. Everybody comes here like as if I know. இன்னைக்கு தேவ பிரசன்னம் நமக்கு வேணும். தேவ பிரசன்னம் இல்லாம நம்முடைய வாழ்க்கை ஒரு முழுமைக்குள்ள வராதுன்னு எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ வாட்டி அதை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் செயலுக்குள் கொண்டு வர மாட்டோம். ஒரு போதகர் வருவார், வீட்டுக்கு போதகர் வந்தாரா என்ன செய்வோம்? வீட்டை சுத்தம் பண்ணு. எதுக்கு? பாஸ்டர் வர்றாரு அப்படின்னுவாங்க. டிவி ஆட, சீரியல் ஆட, ஏன்? பாஸ்டர் வர்றாரு. சமையல் என்ன சமையல்? சாம்பார். இல்ல கோழிக்கறி வை, ஏன்? பாஸ்டர் வர்றாரு. பிள்ளைங்க நீங்களாம் இன்னைக்கு டியூஷன் போவானா, வீட்டுல இரு, ஏன்? பாஸ்டர் வர்றாரு. பாஸ்டர் வராரு, பாஸ்டர் வராரு, பாஸ்டர் வராரு, பாஸ்டர் வந்து வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர், பைபிள் எங்க? பைபிள் உள்ள இருக்கும், எடுத்து வை, இங்க வெளியே வை. என்ன பாஸ்டர்? ஆனுங்க பாஸ்டர், இப்பதான் விடிச்சோம். அப்படி எதுக்கு? பாஸ்டருக்கு அவ்வளவு கணத்தை கொடுக்கறதை போல இருக்கிறோம். ஆனால் அதையும் பார்க்கலும் ஒரு தேவ பிரசனம் வரும்போது அந்த பிரசனத்தை அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறோம்.
இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஆசை, எம்பி வீட்டுக்கு வந்தா ரொம்ப பிடிக்கும். எங்க சிங்கப்பூர்ல சில பேருக்கு தெரியாது, எம்பி வீட்டுக்கு வருவான். எம்பி வரான், ஏய் சபைக்கு வா, முடியாது, எம்பி வரான். புரியுதுங்களா? இன்றைக்கு நம்ம யாராச்சும் ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல அவர்களோடு ஒட்டிக்கிட்டா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எம்பி வந்துட்டா, கம் கேன் வி டேக் a செல்ஃபி அப்படின்றோம். அப்ப அதை முன்னுக்கு வச்சிருவோம், எங்க ஸ்டேட்டஸ்ல போட்டுருவோம். அதுவும் எம்பி வந்து மினிஸ்டர் ஆயிட்டானா உங்களெல்லாம் பிடிக்கவே முடியாது. Do you understand what I'm saying? இன்றைக்கு we need to stand apart, and to stand apart I need to carry the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்போது தான் என் வாழ்க்கை மாறுகிறது, என் பேச்சு மாறுகிறது, என் பாவனை மாறுகிறது, நான் ஜனங்களை பார்க்கிற வித்தியாசம் மாறுகிறது. என் பாவனையை கர்த்தர் மாற்றுகிறார். because the presence of God is in me. அவருடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறதுனால என் சூழ்நிலைகள் மாறுகிறது. எத்தனை பேருக்கு தெரிகிறது? ஆதி திருச்சபையில 11 சீஷர்கள் இருந்தார்கள், அப்படிதானே? ஒருத்தர் செத்து போயிட்டான். யாரு? யூதா செத்து போயிட்டான். 11 சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் பெந்தேகோஸ்துக்கு முன், பெந்தேகோஸ்துக்கு பின் ஒரு சம்பவம் இருக்கு. பெந்தேகோஸ்துக்கு முன் இந்த சீஷர்கள் எப்படி இருந்தார்கள்? பயந்து போய் வீட்டுக்குள்ள தங்களை பூட்டி கொண்டு இருந்தார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை இதோ அந்த சிலுவையில அறைந்த யூதர்கள் ஜனங்கள் வந்து இவர்களை தேடி வருவார்கள் என்று சொல்லி பயந்து வீட்டுக்குள்ள இருந்தான். ஆனால் பெந்தேகோஸ்துக்கு பின் இதே பயந்து இருந்தவர்கள் தேவ பிரசன்னத்தினால, தேவ அபிஷேகத்தினால, they were filled with the power of God. அன்றைக்கு அவர்கள் வித்தியாசமானவர்களாய் மாறினார்கள். வித்தியாசமான வார்த்தை மட்டுமில்ல, வித்தியாசமான செய்கைகள் வந்தது. அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் செய்தார்கள். ஜனங்கள் பார்க்கும்போது என்னடா இவன் வித்தியாசமாய் இருக்கிறான், இவர்கள் வித்தியாசமாய் ஏதோ ஒன்று செய்கிறார்கள் என்று பார்க்க ஆரம்பித்தார்கள். And the reason was because they had the presence of God. தேவனுடைய பிரசனம் அவர்களுக்குள்ள வந்ததுனால அவர்கள் வாழ்க்கை மாறியது. முதல் காரியம், தேவ பிரசனம் நமக்குள்ள இருக்கும்போது எனக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது காரியம், தேவ பிரசனம் எனக்குள்ள இருக்கும்போது நான் வித்தியாசமாய் காணப்படுகிறேன். மூன்றாவது காரியம் ஒன்று இருக்கிறது, தேவ பிரசனம் எனக்குள்ள வரும்போது அடையாளம் உள்ள, we will be made known. We will be made known. திருப்பிக் கொள்ளுங்க, யாத்ராகமம் 33:17 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உன்னை அறிந்திருக்கிறேன் என்று மோசே என்னிடத்தில் சொன்னார். You want to stand distinguish the second point. வசனத்தை பார்க்கலாமா? அதே அதிகாரம் 15-16. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் அப்புறம் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறிய முடியும்? புரியுதுங்களா? உலகத்தானுக்கும் நமக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய பிரசன்னம் என்னோடு வருகிறது. The presence of God comes with the children of God, and that's why we are distinguished. And third point here, it says that I will be known. ஆண்டவர் என்னை அறிகிறார், உலகம் என்னை அறியும். ஆண்டவர் என்ன முதலாவது அறியணும், அதுக்கப்புறம் உலகம் என்ன அறிஞ்சா பரவாயில்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? ஐயா யோசிச்சு பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்தவர் சாதாரணமானவர் இல்ல, வானத்தையும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னும் அவருடைய சாயலில் சிருஷ்டித்தவர். அவருக்கு உன்னை தெரியும், உன்னை பேர் சொல்லி அழைப்பார் என்று சொன்னார். How many of you think it's a very big thing? அது ஒரு பெரிய காரியம், ஒரு சாதாரண காரியம் இல்லைங்கயா. யோசிச்சு பாருங்க, தேவனோடு அந்த முச்செடியின் நடுவில் மோசே ஒரு அனுபவத்துக்குள்ள வருகிறான். யாரோடு? தேவனோடு. தேவன் அவனிடத்துல பேசுகிறார், மோசே மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், உன் பாதரட்சை கழட்டி போடுன்றாரு. ரிமூவ் யுவர் ஷூஸ் பிகாஸ் யூ ஸ்டாண்ட் ஆன் ஹோலி கிரவுண்ட். மோசே கிட்ட சொல்ல, எப்படி இருந்திருக்கும் அந்த அனுபவம்? ஏசையா அவனுடைய நாவை தூதன் தொட்டதும், ஐயோ நான் அசுத்த உதடு உள்ளவன், ஆண்டவர் என்னை தொட்டுட்டாரன். எப்படி இருந்திருக்கும் அந்த அனுபவம்? யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. That experience will be so beyond comprehension. யோசிக்க பார்க்க முடியாத ஒரு அனுபவம், அப்படித்தானே? இன்னைக்கு தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் சொல்றாரு சபையை பார்த்து, உன்னையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன்னோட வரேன் அப்படின்னு வரும்போது நம்ம ஏன் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது?
அவர் நம்மோடு வரும்போது அவர் இளைப்பாறுதலை தொடுகிறார், என்னை வித்தியாசமாய் பார்க்கிறார், எனக்கு அடையாளம் காட்டுகிறவராய் இருக்கிறார். I will be made known. இன்றைக்கு நம்முடைய சபை, திருப்பி ஒரு சின்ன உதாரணம், நம்முடைய சபையுடைய ஆராதனை குறித்து ஜனங்கள் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஆஹா ஓஹோ அப்படின்றான். எனக்கு அப்பப்ப மெசஞ்சர்ல ஃபோன் பண்ணுவாங்க, உலகத்துல பல மூலைகள்ல இருந்து. கடைசியா ஃபாதர் பேக்மன்ஸோடைய கீபோர்ட் வாசிக்கிறவர் எனக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர், உங்களுடைய வர்ஷிப்பை பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னாரு. ஃபாதர் பேக்மன்ஸ்க்கு கீபோர்ட் வாசிக்கிறான் பையன். யோசிச்சு பாருங்க. அவன் சொல்லுகிறான், நல்லா இருக்கு. உலகத்துல எல்லாருக்குமே என்ன, எதனால தெரியுமா? நம்ம ஆராதனையை கொஞ்சம் வித்தியாசமாய் செய்கிறதுனால தான். இட்ஸ் நாட் பிகாஸ் we are all individually talented. We are, as a group, we are doing well. மற்றவர்களை பார்க்கலும் நான் பின்னாங்க ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்த, ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு. எனக்கு தெரியாது, அங்க இருக்கிற அந்த பாஸ்டரை மட்டும் தான் தெரியும். ஆனா எல்லாருமே என்னை பார்த்து, பாஸ்டர் எனக்கு உங்களை தெரியும், நான் ஃபேஸ்புக்ல பாக்குறேன், நீங்க எதை செய்றீங்க, இந்த சர்ச்சஸ் நல்லா இருக்கு பாஸ்டர், நல்லா இருக்கு பாஸ்டர். அதாவது பாருங்க, ஒரு அடையாளம் நமக்கு என்னைய தெரியும்னு சொல்லும்போது ரெண்டு காரியம். ஒன்று, எனக்கு பெருமை வரும். இன்னொன்னு, ஐ ஃபீல் குட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்னைக்கு யாராச்சும் உங்களை பார்த்தும்போது, நீங்க நல்லா செய்றீங்க, நல்லா செய்யுங்க அப்படின்னு தட்டி கொடுக்குறாங்க வேலையில, எப்படி இருக்கு உங்களுக்கு? யூ ஃபீல் குட். ஆனா அதே நேரத்தில் பெருமையும் வந்துடும். அடிக்கடி பேசிக்கொண்டு இருக்கும்போது, அடிக்கடி சொல்லும் போது, நல்லா செய்ற, நல்லா செய்ற, ஒரு நாள் உன்னுடைய கழுத்து இப்படி இருக்கிற கழுத்து இப்படி போகும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? பாருங்க, ஃபாதர் பேக்மன்ஸ் எல்லாம் ஜனங்க தூரத்துல தான் பார்ப்பாங்க. கர்த்தருடைய கிருபையினால நானும் அவரும் ஒரு மேடையில வாசிச்சிருக்கிறோம், பிக் பாக்ஸ்ல. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? இதெல்லாம் வாய்க்குமா? எனக்கு அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். மோன்சிய தூரத்துல இருந்து பார்ப்பாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, என்னையா அவரெல்லாம் நான் தூரத்துல இருந்து பார்க்கிறேன், நீங்க ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. ஸ்லாக்கியம் தானே, பெரிய ஒரு பாக்கியம் தானே. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுதா? நம்ம ஒரு பெரியவனோடு அடையாளம் காணும்போது நம்ம எப்படி we feel so good. அதே போலதான் தேவன் நம்ம மத்தியில இருப்பார், என்னோடு வருவார், அவருடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் என்னை அவர் அறிந்திருக்கிறவர் மட்டுமில்ல, உலகத்துக்கு என்னை காட்டுகிறவராய் இருக்கிறார். மோசேயை அப்படிதானே காட்டுகிறாரு. மோசேயை பார்த்து என்ன சொல்றாரு? நீ என் நண்பன்றாரு. ஒரு நண்பனை போல பேசுகிறவர். ஐயா, அவனும் ஒரு பாவம் செஞ்சவன் தான், கொலைகாரன். ஒருத்தனை கொன்னு அப்படியே மறைச்சே போட்டுட்டான். ஆனால் அவனுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நண்பனேயா அப்படின்றாரு. இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம்? நான் தகுதியற்றவன். எங்க அப்பா அப்படிதான் தினமும் சொல்றாரு, நான் பாவம், ரொம்ப பாவம் செஞ்சிருக்கேன்டா, என்னால நானும் பரலோகம் போக மாட்டேன். அப்படி இல்லை. எப்படிப்பட்ட மோசமான பாவியா இருந்தாலும் அவனுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை அவன் எடுத்துக்கொள்ளும் போது அவன் பரலோகத்துக்கு போகிறான். அல்லேலூயா. அந்த சிலுவையில அந்த ஒரு பக்கத்தில் இருந்தவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, இன்றைக்கு நீர் வரும்போது என்னை நினைத்தரலும். அவன் ஞானஸ்தானத்துக்கு போனானா, இல்லைன்னா அவனுக்கு ஒரு ஸ்டடியை நடத்தினாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோட பரதேசி. ஏன்னு ஆண்டவர் அவனுடைய மனதை பார்க்கிறார். God saw that fullness of that repentance in him, that full repentance in him. அதனால அவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறபடினால், அவர் பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறபடினால், அவர் என்னை அறிந்தவராய் மட்டுமில்ல, எனக்கு உலகத்துக்கு அவர் அடையாளத்தை காட்டுகிறவராய் இருக்கிறார். எனக்கு வேணும். எத்தனை பேருக்கு வேலை இடத்துல என்னை நான் பார்க்கணும், ஜனங்க என்னை பார்க்கணும், என்னை ஒரு நல்ல தொழிலாளியாய் பார்க்கணும். எத்தனை பேருக்கு அந்த வேலை இடத்துல ஒரு உயர்வு வேணும்? நான் இப்படியே இருக்க முடியாது, 10 வருஷம் இப்பயே குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறேனே, அடுத்த வேற கட்டத்துக்கு போகணுமே, அந்த மாதிரிலாம் ஒரு அனுபவம் நமக்கு வேணும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆசை வேணும்னா, அந்த ஆசைக்கு பின்னால ஒரு தேவன் இருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த தேவனை உங்க வாழ்க்கைக்குள்ள சேர்த்து பாருங்களேன், உங்க வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் என்னை அறிந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் எதற்கும் பயப்படக்கூடாது. யோசிச்சு பாருங்க, மோசே எதுக்காச்சும் பயந்திருப்பானா? நல்லா யோசிச்சு பாருங்க, மோசே எந்த காரியத்துக்காச்சும் பயந்திருப்பாரா? ஆன்சர் தெரியல தானே? சரி, நான் சொல்றேன், பயந்திருக்க மாட்டார். ஏன்? வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தேவன் அவரோடு இப்படி பேசுறாரு, இப்படியாய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நான் மோசையா இருந்தா நான் பயப்படுவேனா? நான் ஏன் பயப்படணும்? எனக்கு குறை இருக்காது.
எனக்கு பாதுகாப்பு இருக்கு. எதிரிகள் வந்தாலும் ஆண்டவரே எதிரிகள் அப்படின்னு சும்மா அப்படி தலையாச்சால போதும், ஆண்டவர் ஒரு சுண்டு வரல வச்சு எல்லாத்தையும் மாத்திடுவாரு. இன்றைக்கு அவனுக்கு ஒரு பயம் இருக்காது. ஏனென்றால் தேவன் அவனோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனை அறிந்திருக்கிறபடியினால், அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்திருக்க கொண்டிருக்கிறபடினா நாம் எதற்கும் பயப்படக்கூடாது, எதற்கும் நாம் கலங்கக்கூடாது. இன்றைக்கு பயம் பயம் பயம். இன்றைக்கு எதிர்காலத்தை குறித்து பயம், கணவனை குறித்து பயம், மனைவியை குறித்து பயம், என் பிள்ளைகள் நல்லா செய்வாங்க, அது பயம்தான். But you must always understand that fear is always an enemy of faith. விசுவாசத்துக்கு ஒரு எதிரியா இருப்பது என்னது? பயம். பயம். அந்த பயத்தை நாம் எடுத்து போடணும். கஷ்டம்தான் பாஸ்டர், கஷ்டம்தான், ஆனால் சாத்தியம். It's difficult but it's possible. Do you understand what I'm saying? இன்றைக்கு 3 காரியங்கள் உங்களுக்கு முன்பாய் வைத்தேன். அவருடைய பிரசன்னம் உன் மத்தியில கடந்து போகும்போது உனக்கு என்ன இருக்கு? இளைப்பாறுதல் உண்டு. இரண்டாவது என்ன இருக்கு? உன்னை வித்தியாசமாய் கர்த்தர் பார்க்கிறார். மூன்றாவது உனக்கு என்ன இருக்கு? உனக்கு அடையாளம் ஒன்று இருக்கிறது. வெரி குட். இன்றைக்கு அந்த 3 காரியத்தை கர்த்தர் வைக்கும் போது உனக்கு இன்றும் 3 காரியத்தை கொடுப்பார். என்ன தெரியுமா கொடுப்பாரு? அவர் தம்முடைய மகிமையை காட்டுவார். திருப்பிக் கொள்ளுங்க. 18வது வசனம். 18வது வசனம் என்ன சொல்லுது? பாருங்க, யாராச்சும் போய் தேவன் சமூகத்தில் போய் உங்க மகிமையை காட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனா மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே உங்க மகிமையை எனக்கு காட்டுங்கப்பா. ஒரு மகிமையை காட்டணும்னா நீ தேவனோடு எவ்வளவு நெருங்கி இருக்கிற என்பதுதான் முக்கியம். நீ தேவனோடு ரொம்ப இணைந்திருப்பா என்று சொன்னா அவர்கிட்ட மகிமையை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லும்போது அவர் உன்னை கண்டிக்க மாட்டார், தண்டிக்க மாட்டார். ஒரு சமயம் காட்டுவார், ஒரு சமயம் காட்டாம இருக்க மாட்டார். புரியுதுங்களா? நினைச்சோம் என்னடா நம்ம வாழுகிறது இப்ப ஒரு கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய மகிமையை காட்டுன்னு சொல்லும்போது, இன்றைக்கு மகிமை என்றால் என்னன்னு சில பேருக்கு தெரியாமல் வாழ்வோம். வாட் இஸ் தி glory of God? அவருடைய பிரசன்னத்துக்கு பின்பாய் கடந்து போகிற ஒரு வல்லமையை தான் நம்ம மகிமை என்று சொல்லுவோம். Now glory is not something so difficult, so far away a word. No. Glory is a power of God that comes behind the presence of God. தேவ பிரசன்னத்துக்கு பின்பாய் போகிறது தான் தேவனுடைய மகிமை. அதை நீங்க வல்லமை என்று சொல்லலாம். அந்த வல்லமையை எங்கே பார்க்கலாம்? உன்னை சுத்தி 3 எல்லா பகுதியில் பாருங்க, அவருடைய மகிமையை பார்க்கலாம். வானம் அவருடைய மகிமையை காட்டுகிறது, படைப்பு அவருடைய மகிமையை காட்டுகிறது, சபைக்குள்ள வந்தா அவருடைய மகிமையை பார்க்கிறோம், இதோ விசுவாசிகளுக்குள்ள அவருடைய மகிமையை பார்க்கிறோம். மகிமை, தேவனுடைய மகிமை எல்லா இடத்திலையும் காணப்படுகிறது. மகிமையை பார்க்கலாம் பிரியமானவர்களே. இன்றைக்கு நீ தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவளாய் இருப்பாய் என்று சொன்னா தேவ மகிமையை காட்டுவார். இரண்டாவது என்ன காட்டுவார்னு சொன்னா அவருடைய தயையை காட்டுவார். 19வது வசனம் என்ன சொல்லுது? 19வது வசனம். போதும். மோசே கிட்ட சொல்றாரு, I will show you my goodness. I will reveal my goodness. தயை என்றால் என்ன தெரியுமா? ஒரு சமயம் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். உன்னுடைய வாழ்க்கை மாறி, உன்னுடைய குறைகள் எல்லாம் மாறி, உன்னுடைய சமாதான குலைச்சல் எல்லாம் மாறி, உன்னுடைய வாழ்க்கை நல்லா போய்கொண்டிருக்கிறது தெரியுமா? அதுதான் தேவனுடைய தயை. The goodness of God can be found in, I want to choose the right word, in some of our church people or in most of our church people. I don't know how to say that, but I will use the word most of our church people. நம்ம சபையில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தருடைய தயை அவர்கள் மத்தியில் இருக்கிறது. அப்படின்னா ஒரு சிலருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தயை இல்லையா? நான் நடந்து போயிடுறேன், ஏனென்றால் அதற்கு பதில் சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. 3வது காரியம், அவர் கிருபையை கொடுக்கிறவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு கிருபை என்னன்னு தெரியும்? இல்ல, உங்களுக்கு தெரியாது. திருப்பிக் கொள்ளுங்களேன். 19, அதே 19 படிப்போம். போதும். பாத்தீங்களா? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? தேவ பிரசன்னம் உனக்குள்ள போகும்போது அவர் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறார், உனக்கு வித்தியாசமாய் உன்னை தனியாய் பார்க்கிறார், உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய மகிமையை அவர் காட்டுகிறார். அவருடைய அடுத்து என்ன? அவருடைய தயையை காட்டுகிறார். இன்னொரு காரியத்தை என்ன கொடுக்கிறார்? உனக்கு கிருபையை கொடுக்கிறார். கிருபை என்ன? கிருபைனா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன். வாட் இஸ் பாத்தீங்களா? கிருபைனா கிரேஸ்னா என்ன? கிரேஸ்னா கிருபை தான் பாஸ்டர். கிரேஸ்னா கிருபை தான். ஹல்லேலூயா. கிருபை தான். கிருபைனா என்ன? unmerited favor. Very good.
தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்துகிறது அவருடைய கிருபை. நான் இல்ல, நான் ஒண்ணுமே இல்லை, ஆனால் என்னை உயர்த்தி வைத்திருக்க கிருபை தான். ஆனால் இந்த கிருபையை நாம் அறிந்திருக்கிறோம், அந்த கிருபையை அலட்சியப்படுத்துகிறோம். Many a times we take grace as a license to sin against God. Am I using the word correctly? Yes, I am. Sometimes we take grace as a license to sin against God. ஏன் பாவம் செய்யறேன்? ஏன்? கிருபை இருக்கு. வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமா? வாலிப பிள்ளைகள்லாம் இன்னைக்கு என்ன எப்படி போகுது நம்ம வாழ்க்கை? ஐயா ஜாலியா இருப்போம்யா, ஜாலியா இருப்போம். எனக்கு இப்ப 20 வயசு தானே, 30 வயசு, ஜாலியா இருப்போம். ஒரு காலகட்டம் வரும், அப்ப அடக்கி வாசிப்போம். அப்ப அடக்கி வாசிக்கிறதுக்கு உனக்கு சுவாசம் இருக்கணுமே, உனக்கு சுவாசம் இருக்கணுமே, உனக்கு ஜீவன் இருக்கணுமே. இன்றைக்கு நீ வெளியே போற, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் எடுத்துக்கொள்வார் என்று சொன்னா உனக்கு பரலோகமா நரகமா? உலகத்தில் உள்ளவன் சொல்லுவான் சங்கு தான் அப்படின்னுவான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இன்றைக்கு இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல், ஏனென்றால் கிருபையை அலட்சியப்படு. we abuse grace. we know grace, but we act as if we don't know what is grace. கிருபை இல்லைன்னா இந்த இடத்துல நானும் நீங்களும் இருக்க முடியாது. You and I can never be here if not for the grace of God. You must understand. இன்றைக்கு கிருபையை அனுபவித்தவர்கள் அவருடைய பிரசன்னத்தை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். You understand? Those who know grace will be always found in the presence of God. சங்கீதக்காரன் அவன் ஒரு நேரத்தில் அவன் தடுக்கி விழுந்துட்டான். வாழ்க்கையில தடுக்கி விழுந்துட்டான். சங்கீதம் 51:11 அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, என்னுடைய அந்தஸ்தை எடுத்துறாதீங்க, என்னுடைய அடையாளத்தை எடுத்துறாதீங்க, என்னுடைய ராஜரீகத்தை எடுத்துறாதீங்க அப்படின்னு ஜெபிக்கல. என்னத்தை எடுத்துறாதீங்கன்னு சொன்னா, உங்க சமூகத்தை விட்டு என்னை எடுத்துறாதீங்கப்பா. அப்படின்னா என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம். He never prayed like this, take away my throne, take away my kingship, take away my life. No, he said, don't take away your presence from me. பிரசன்னத்தை எடுத்துறாங்க. பிகாஸ் அவனுக்கு தெரியும், யா சங்கீதக்காரனுக்கு தெரியும் தேவ பிரசன்னம் எவ்வளவு 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 முக்கியமானதுன்னு. இன்றைக்கு நமக்கு தெரியுமா அவருடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியம்னு? எத்தனை பேருக்கு தெரியும்? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போகும்போது மேக ஸ்தம்பமாய் வந்தது தேவ பிரசன்னம், அக்னி ஸ்தம்பமாய் வந்தது அவருடைய பிரசன்னம். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் கடந்து போனார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்கிறது? தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. It resembles the presence of God. Now, I and you need to walk out of this place with the assurance that you and I carry the presence of God. இந்த இடத்தை விட்டு நானும் நீங்கள் கடந்து போகும்போது எனக்கு தேவ பிரசன்னம் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி கடந்து போகணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணு ஆகாது. அதுதான் பிரச்சனை. ஒண்ணுமே ஆகாது. நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன், அடுத்த வாரம் இருக்கிற மாதிரியே வருவேன், முடிஞ்சு இருக்கிற மாதிரியே போவேன். அதுதான் பிரச்சனை. அதுதான் வேணுமா நமக்கு? என்ன விட்டுருங்க பாஸ்டர், நான் இருக்கிற மாதிரியே விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்றீங்களா யாராச்சும்? ஐயா திருப்பியும் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை ஞாபகம் எடுத்துக்கிறேன். வாழ்க்கையில 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும். ஒன்று மரணம், ரைட்டா? இன்னொன்று தேவனுடைய வருகை. இந்த 2ல இருந்து நானும் நீங்களும் யாருமே தப்பிக்கவே முடியாது. இது 2மே நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் வரும். ஒன்று தேவனுடைய வருகை முன்னுக்கு வந்துடும். அவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் அடுத்து என்ன வந்துடும்? மரணம் வந்துடும். இந்த 2ல இருந்து எஸ்கேப் பண்ண முடியாது. மரணத்துக்கு பின்பு என்னது? நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புல ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை கேட்பாரு. எப்படி கேட்பாருன்னா, சும்மா ஒரு ஜோக்குக்கு, அன்னைக்கு அவன் மைக்கை வச்சுக்கிட்டு சொன்னானே தேவ பிரசன்னத்தை எடுத்துக்கொன்னு, எங்க அப்பா மாதிரியா இருந்தானா ஏன் எடுக்கல ஏன் எடுக்கல ஏன் எடுக்கல அப்படின்னு ஆண்டவர் கேட்டிருப்பார். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? இன்றைக்கு தேவ பிரசன்னம் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. ஒரு பிள்ளையை ஏன் கண்டிக்கிறோம் தெரியுமா? இனிமே நீ இப்படி செய்யாத, இப்படி செஞ்சானா தப்பு, எதிர்காலத்தில் நீ தொடர்ந்து இப்படி செய்யாதுன்னு சொல்லி கண்டிக்கிறோம் பார்த்தீங்களா? அதே போலதான்
தேவ பிரசன்னத்தை இன்றைக்கு பிடிச்சுக்குவோம். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மாறவில்லை நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு அந்த வாழ்க்கை மாறட்டும். கண்களை மூடுவோமா? லெட்ஸ் க்ளோஸ். கண்களை மூடுவோம். எவ்ரிவன்.